நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேனுடைய உள்ளத்திலே இருத்தி, குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதனாம் செல்லத்துறை சுவாமிகளையும் ஈழமண்டலத்திலே அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர் பெருமக்கள் எல்லோரையும் அடியேனுடைய மனமொழி மெய்களினாலே பணிந்து ஏத்தி, ஓம் தொலைக்காட்சி வாயிலாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினோடு இணைந்து உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்வுகளின் வரிசையிலே தொடர்ச்சியாக நாங்கள் மாணிக்கவாசகர் பெருமானினால் அருளி செய்யப்பட்ட சிவபுராணத்தின் கண் விளங்கக்கூடிய சைவ சித்தாந்த சிந்தனைகள் பற்றி தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே கடந்த வாரம் நாங்கள் பெருமான் எப்படி தாயாய் தந்தையாய் நமக்குள்ளே நின்று அருள் செய்கிறான், நமக்கெல்லாம் தாய் தந்தையாக இருக்கக்கூடியவன் பெருமானே அன்றி வேறு எவரும் இல்லை, நம்மை பெற்ற தாய் தந்தையருக்கு கூட தாய் தந்தையாக இருக்கக்கூடியவன் பெருமான் தான். ஆன்மாக்களுக்கு ஆண் பெண் என்கின்ற பேதம் கிடையாது. தூல தேகத்தை கொண்டே நாங்கள் அந்த நியமங்கள், அதாவது ஆண் என்கின்ற வர்க்கத்தையும் பெண் என்கின்ற வர்க்கத்தையும் பிரித்தறிந்து கொள்கின்றோமே தவிர அவையெல்லாம் நிலையற்றன, அழிந்து போகக்கூடியன. ஆகவே நிலையாகிய ஆன்மா, ஆன்மா என்றும் அழிவில்லாதது, அந்த ஆன்மாவை தோற்றுவித்து ஒரு தாய் தந்தையருக்கு அதனை குழந்தையாக பிறக்கச் செய்து அதனை இந்த பூவுலகத்திலே நிலைநிறுத்தி அதற்கு வேண்டிய தன கரண புவன போகங்களை எல்லாவற்றையும் அருளி செய்கின்ற தொழிலை செய்கின்ற அனைத்துமாக இருக்கக்கூடியவன் பெருமான் என்கின்ற செய்தியை பார்த்திருந்தோம். அந்த வகையிலே அடுத்ததாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின். நாங்கள் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் சிவபுராணம் படிக்கிற பொழுது எப்படி படிப்பார்கள் என்றால், கூத்த மெஞ்ஞானத்தால், கூத்து ஆடுகிற பெருமான் தானே, அதனால எங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பொழுது பெரியவர்களும் அதனை திருத்தி விடுவதில்லை. அவர்களே படிக்கிற பொழுது சில வேளை எப்படி படிப்பார்கள் என்றால் கூத்த மெஞ்ஞானத்தால், கூத்த அல்ல கூர்த்த மெய்ஞானத்தால், அதாவது கூறிய மெஞ்சறிவினாலே, கூர்த்த என்றால் கூறிய மெஞ்ஞான அறிவினாலே உள்ளம் கொண்டு, அதாவது உள்ளத்திலே நினைந்து உருகி இறைவனை பெருமானை உணர்பவர்களுடைய கருத்தினிலே அவர்கள் அறிவதற்கு, அதாவது மெஞ்ஞான அறிவு கொண்டு உள்ளத்திலே பெருமானை நினைந்து அவர்களுடைய அந்த கூறிய அறிவினாலே உணர்பவர்களுடைய கருத்தினாலும் அவர்கள் அறிவதற்கு அதிக கருத்து பொருளாக பெருமான் இருக்கிறான் என்பதனால்தான் கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் என்றார். தம் கருத்தின், அவர்களுடைய கருத்தில, அதாவது அவர்களுடைய எண்ணத்தில, அவர்களுடைய உணர்வில பெருமான் எப்படி என்றால் விஞ்ஞான அறிவு வடிவாக அங்கே நின்று விளங்குகிறான். கூறிய மெஞ்ஞான அறிவு என்றார், சாதாரணமான அறிவல்ல. இது யாருக்கு வரும்? முக்காலமும் உணரக்கூடிய ஞானிகளுக்கு கிட்டக்கூடிய பேரு. நமக்கெல்லாம் இது கிட்டுமாகென்றால் அந்த வழியிலே நாங்கள் பயணிப்பதற்கு எத்தனையோ சாதனா மாற்றங்களை பின்பற்றி பெருமானிடத்திலே உண்மையான பக்தியை கண்ணப்ப நாயனார் போல செலுத்தி
அந்த வன்பக்தியோ மென்பக்தியோ ஏதோ ஒரு வகையில பெருமானிடத்தில உண்மையான காதல் கொண்டு வழிபாடு ஆற்றி அவனே சரணாகதி என்று எங்களை முழுமையாக ஒப்புவிக்கின்ற பொழுது அந்த மெஞ்ஞான அறிவை ஊட்டுவதற்கு பெருமான் குருவடிவாக வருவான். அப்படி வருகின்ற பொழுது அந்த கூறிய மெஞ்ஞான அறிவு கைவரப் பெற்ற ஞானிகள் தவசிரேஷ்டர்கள் தங்களுடைய அந்த கூறிய மெஞ்ஞான அறிவை கொண்டு தங்களுடைய எண்ணம், அதாவது தங்களுடைய உணர்விலும் தங்களுடைய எண்ணமாகிய கருத்தினிலும் உறைந்து இருக்கக்கூடிய பெருமானை உணரக்கூடிய கருத்து பொருளாக, அவர்களுடைய எண்ண பொருளாக அங்க பெருமான் இருப்பான், வீட்டிருப்பான், அவர்களுடைய உள்ளத்திலே வீட்டிருப்பான். இதனை தொல்காப்பியம் கூறுகின்ற பொழுது கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும் என்று சொல்லும். தொல்காப்பியத்திலே இந்த கூர்ப்பை பற்றி, கூர்ப்பும் கழிவும் உள்ளது சிறக்கும், கூறிய விஞ்ஞான அறிவு இருக்கின்ற பொழுது அங்கே சிறந்ததொரு விடை கிடைக்கும், அந்த கருத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும், அந்த எண்ணம் ஒரு வண்ணமாகும். எப்படி என்றால், கூறிய விஞ்ஞான அறிவினை உடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இறைவனோடு இயைந்து நிற்பார்கள். எங்களுடைய இந்த 63 நாயன்மார்களும் போல அவர்களுடைய விஞ்ஞான அறிவுக்குள்ளே, உணர்வுக்குள்ளே, கருத்தினிலே பெருமான் நிறைந்திருந்த காரணத்தினாலேதான் அவர்கள் உதாரணத்துக்கு சிறுத்தொண்ட நாயனார் குழந்தையை வெட்டி கறி சமைத்து கொடுத்தார், கண்ணப்ப நாயனார் கண்ணை இடந்து அப்பினார், அறிவாட்ட நாயனார் அறிவாளினாலே தன்னுடைய கழுத்தை அறுக்க சென்றார். இது எல்லாம் எப்படி நிகழ்ந்தது என்றால் இந்த கூர்த்த மெஞ்ஞானத்தினால் நிகழ்ந்தது. கூறிய விஞ்ஞான அறிவினாலே இந்த அழிந்து உடம்புக்காக அவர்கள் அலையாமல் மெஞ்ஞான அறிவினாலே மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்கின்ற பக்தியினாலே, அந்த விரகத்தினாலே அவர்களுடைய தேடுதல், எண்ணம், கருத்து சொல்லுவார்கள், எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒன்றாக அமைந்தால்தான் அங்கே ஒரு காரியம் முழுமை பெறும் என்று. அதுபோல இங்கே இந்த மெஞ்ஞான அறிவினை உடையவர்கள் இறைவனோடு இயைந்து நிற்பதனாலும் அத்தையவர்களுடைய செயல்கள் எல்லாம் அவனுடைய செயலினாலே, யாருடைய செயலினாலே? பெருமானுடைய திருவருளினாலே. நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் என்று பெருமை பேசிக்கொள்ளாமல் அவர்கள் செய்கின்ற கர்மங்கள் எல்லாம் அத்தனை செயல்களுக்கும் காரணன் பெருமானே. அடியேன் இதுல பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னால முடியுமா என்றால் இல்லை. எனக்குள்ளே பெருமான் என்று உணர்த்துவதனாலும் இந்த கைங்கரியத்திலே அவன் என்னை ஆட்படுத்துவதனாலும் செயற்படுத்துவதனாலும் மட்டுமே இந்த செயலை அடியேனால் செய்ய முடிகிறது. அந்த உணர்வு அடியவர்களுக்கு உள்ளூர உணரப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும். அந்த எண்ணம் அவர்களிடத்திலே சதா சிந்தித்திருக்கிற பொழுது அவர்களுடைய செயல்கள் எல்லாம் சிவன் செயலாக, சிவச்செயலாக அமையும். அப்படி இருக்கின்ற அடியவர்களுடைய உயிருக்கு உயிராக விளங்கும்படி அறியப்படுபவன் தான் இந்த பெருமான். தாங்கள் செய்கின்ற எண்ணுகின்ற கர்மங்கள் எல்லாம் அவனருளாலே தான் நடக்குது. இதனாலதான் ஜோகர் சுவாமி சொன்னார், சும்மா இரு என்று சொல்லி. சும்மா இருக்கிறது தானே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. சும்மா இரு சொல்லற. செல்லப்பா சுவாமிகள் சொல்வார், எல்லாம் எப்பவோ முடிந்த காரியம் என்று. இதையெல்லாம் ஏன் ஞானிகள் சொன்னார்கள் என்றால், அவர்கள் முக்காலத்தை உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளை அறிந்தவர்கள்,
அவர்களுக்கு எது மெய்யென்று தெரியும். மெய்யென்று கண்டு உணர்ந்தவர்கள் அதன் வழியிலே நின்றுதான் சில மகா வாக்கியங்களை எங்களுக்கு தருவார்கள். அதே போல மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார், கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தங்கருத்தின். கூறிய மெஞ்ஞான அறிவினை கொண்டு தங்களுடைய உள்ளத்திலே நினைந்து உருகி உணர்ந்து உணர்பவர்களுடைய சொல் செயல் அனைத்தும் எம்பெருமான் வயப்பட்டதாக அமைகின்ற பொழுது அவர்களுடைய கருத்தினிலே யார் நின்று விளங்குவான் என்றால் பெருமான் நின்று விளங்குவான். அவர்களால் இறைவனை காண முடியும், அறிய முடியும், அவனோடு பேச முடியும். அதனால் தான் நாயன்மார்கள் சரியை கிரியை யோகம் என்கின்ற 4 மார்க்கங்களையும் 4 நெறிகளையும் சன்மார்க்கம், சகமார்க்கம், தாசமார்க்கம் என்று சொல்லி, அதாவது சம்பந்தர் பெருமான் தந்தையும் குழந்தையுமாக தாய்சேய் உறவாக இறைவனோடு உறவாடிய தன்மை, ஆண்டான் அடியானாக நாவுக்கரசர் பெருமான், தோழன்மையோடு நண்பனாக சுந்தரர் பெருமான், ஞான நிலையிலே நின்று மாணிக்க வாசகர் பெருமான் சன்மார்க்க நிறையிலே நின்று எங்களுக்கெல்லாம் ஏன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்றால் இந்த கூர்த்தமை ஞான அறிவு வாய்க்க பெற்றமையினால்தான் அவர்களால் அதனை செய்து காட்ட முடிந்தது. அப்ப இந்த நிலையை நாங்கள் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு எங்களுடைய செயல்களுக்கெல்லாம் நாங்களே காரணம் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தால் இறைவனை ஒரு காலத்திலும் நாங்கள் அறிய முடியாது, அவனை கிட்ட நெருங்கவும் முடியாது, அவனை பற்றி சிந்திப்பதற்கும் இயலாது. நான் எனும் தற்போதம் கடந்து அங்கே அந்த மலங்கள் எல்லாம் அருந்து படிநிலையாக பெருமானே இந்த மெஞ்ஞான கூர்த்த அறிவினாலே, கூறிய மெஞ்ஞான அறிவினாலே அறிகின்ற பக்குவத்தை மாணிக்க வாசகர் அடைந்த பொழுதுதான் அவர் இந்த செய்தியை எங்களுக்கு தருகின்றார். அடுத்தது பாருங்கள், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நோக்கரிய நோக்கே, இந்த கூறிய அறிவினாலே நோக்க வேண்டும் என்பதை அந்த பாடல் வரியோடு நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். கூறிய விஞ்ஞான அறிவினால பெருமானை நோக்க வேண்டும். அந்த நோக்கத்தின் வழி பெருமான் எங்களுக்கு திருவருள் செய்வான். நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்றால், நுணுக்கு என்றால் நுண்மை, நுண்ணிய. நுண்ணுணர்வே என்றால் நுண்ணிய உணர்பொருள். அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்குமான உணர்தன்மை, சிவானுபவத்தை துய்த்து அனுபவிக்கின்ற அந்த நுண்ணுணர்வு தன்மையானது அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவ நிலைக்கு ஏற்ப வேறுபடும். இதனை உணர்வாய் நின்ற திருவனே உணர்பவன் கான் உணர்வெலாம் ஆனானை என்று அப்பரடிகள் சொல்லுவார். உணர்வாய் நின்ற திருவனே, அதாவது ஒரு ஆன்மாவுக்கு உணர்வாக நிற்கின்றவன் பெருமான். உணர்வவன் கான், எங்களுக்குள்ளே இந்த ஆன்மாவுக்குள்ளே இருக்கின்ற உணர்வுகளுக்கெல்லாம் அந்த உணர்வாக இருப்பவன் அவன்தான், பெருமான் தான். உணர்வெல்லாம் ஆனான், எங்களுக்குள்ளே தோன்றி மறைகின்ற இந்த உணர்வுகளாக எல்லாமே ஆகியிருப்பவன் பெருமான். அப்பரடிகள் அற்புதமாக தன்னுடைய தேவார பதிகத்திலே இதனை குறிப்பிடுகிறார். அப்ப இப்படிப்பட்ட இந்த உணர்வுகளாக நுண்மையனாக இருக்கக்கூடிய பெருமானை அவனுடைய திருவருளினாலே நாங்கள் கூறிய விஞ்ஞான அறிவு கொண்டு நோக்க வேண்டும் என்கின்ற இந்த 2 வரிகளையும் நாங்கள் சேர்த்து சிந்திக்க வேண்டும். அடுத்த வரியை நாங்கள் பார்த்தால், போக்கும் மரவும் புணர்வுமிலா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. இறைவன் சர்வ வியாபகன் ஆதலினால போக்கிலன் வரவிலன். அவனுக்கு போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது, புறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை.
போக்கண்டா இறப்பு, வர வேண்டா பிறப்பு. அப்ப எது மங்களம் எது அமங்கலம் என்று கேட்டால் எங்களுடைய சைவ சித்தாந்தம் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு தெளிவாக விளக்குவார்கள். பிறப்பு என்பது ஒரு உயிருக்கு அமங்கலம். எது மங்களம் என்று கேட்டால் இறப்பு. அப்ப அந்த மங்களத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் ஒரு ஆன்மா என்ன செய்ய வேண்டும்? தான் பிறந்த காலத்து அவற்றை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும். செய்கின்ற பொழுது அந்த இறப்பானது மங்களமாக இறையடியை சேரும், இறைவன் தாளினை பற்றி கொள்ளும். அப்ப இறைவன் சர்வ வியாபகன் ஆதலினால் போக்கிலன் வரவிலன் என்றார். போக்கும் வரவும் இல்லாதவன், அதாவது உலகையும் உயிர்களையும் தன் வியாபகத்தினுள்ளே அடக்கி அவற்றோடு தான் இயைவின்றி இருத்தலினால் புணர்வும் இல்லான் என்று சொல்லி சொன்னார். பாருங்கள், பிறப்பு இறப்பு இல்லாதவன், அதனால போக்கும் வரவும். புணர்வும் இல்லாதென்றால் நீங்க கேட்கலாம், பெருமானுக்குள்ளேதானே நாங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறோம், அப்ப எப்படி புணர்வில்லாம இருக்க முடியும் என்று. அதுதான் கடவுள். கடந்து உள்ளேயும் இருப்பதனால் கடவுள். தெய்வங்கள் பல, கடவுள் ஒன்றுதான். இந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டால் எங்களுக்குள்ளே நாங்கள் அடிபட்டு சாக வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வங்கள் 1000 இருக்கலாம், அவற்றை வழிபடலாம். அந்தந்த ஆன்ம பக்குவத்துக்கு ஏற்ப வழிபட்டு படிநிலையாக அவற்றிலே இருந்து விடுபட்டு மெஞ்ஞான அறிவு கைவரப் பெறுகின்ற பொழுது, மெய்ப்பொருளை உணர்கின்ற தன்மை வருகின்ற பொழுது அந்த ஆன்மா அறிந்து கொள்ளும். அது ஒரு பிறவியிலே நிகழலாம், பல பிறவிகளிலேயும் நிகழலாம். அப்ப இந்த உலக உயிர்களை எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருந்தாலும் அந்த வியாபிய பொருட்களோடு புணர்வின்றி இருப்பதனால புணர்வு மிலான் என்று சொல்லி சொன்னார். புண்ணியனே என்றால் சிவபெருமான் தான் புண்ணியன், வேற யாரும் கிடையாது. திருப்பள்ளி எழுச்சியிலையும் மாணிக்க வாசகர் பெருமான் இதனை மிக அழகாக பாடுவார். போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். பாருங்கள், பிறப்பில்லாத பெருமான் என்பதை சிவபுராணத்தில் மட்டுமில்ல, திருப்பள்ளி எழுச்சியிலையும் மிக அழகாக சொல்லுகிறார். போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால். நீ பிறப்பில்லாதவன் என்று புலவர்கள் எல்லாம், அறிஞர்கள் எல்லாம், பெரும் பெரும் புலவர்கள் எல்லாம் பாடுகிறார்கள். இப்படியே சொல்லிக்கொண்டு வந்தா போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியன் என்றால் நாங்க சுருக்கமா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், பெருமான் இறத்தலும் பிறத்தலும் பொருந்தி இருத்தலும் இல்லாத தூய்மை வடிவமானவன், சுத்த சுயம்பிரகாசமானவன், சுத்த வடிவமாக இருக்கக்கூடியவன் பெருமான். அவனுக்கு எந்த கலப்பும் கிடையாது, எவற்றிலையும் தோய்ந்து நிற்காதவன். இதனை நாவுக்கரசர் பெருமான் தன்னுடைய தேவார பாடலே குறிப்பிடுகிற பொழுது, இறப்பொடு பிறப்பிலானை அடியார் வினை போக்க வல்ல புரிசடை புண்ணியன். இறப்பொடு பிறப்பில்லாதவன், அடியார்களுடைய வினை போக்க வல்ல புரிசடை புண்ணியன் என்று சிவபெருமானை குறிப்பிடுகிறார். அயன் திருமால் ஆனானாய் அனலோன் போற்றும் காவலனாய். பாருங்கள், அயனும் திருமாலும் வடிவமாக இருக்கக்கூடியவனும் பெருமான் தான். பிரம்மா விஷ்ணு ஆரண்டு கேட்டால் சிவபெருமான் தான். அவன்தான் அவையாக நிற்கிறான். அனலோன் ருத்ரன் ஆரண்டு கேட்டால், அழித்தல் தொழிலை செய்கிற சங்காரமூர்த்தி ஆரண்டு கேட்டாலும் பரமேஸ்வரன் தான். எல்லாமுமாக அவன் தான் இருக்கிறான். ஆனா இந்த உயிர்களுக்கெல்லாம் காவலனாக யார் இருக்கிறார் என்றால், அரசனாக, காவலன் என்றால் அரசனாக யார் இருக்கிறார் என்றால் பரமபதியாகிய இறைவன், மகா சங்காரகாரனாகிய பெருமான் தான் யாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறான். ஆகவே இந்த பெருமானுடைய அரிய பெரிய சிந்தனைகளை, சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தின் கண் வந்த இந்த பாடல் வரிகளூடாக சிந்திக்க கிடைத்த
நல்ல தருணத்துக்கு எம்பெருமான் அடியேனை வழிப்படுத்தி கொண்டிருக்கின்ற திருவருளுக்கு நன்றி கூறி அமைகின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளாரடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.